अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहु। इन्नल हम्दलिल्लाह नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिर व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अनफुसिना व मिन सय्यिआति अअमालिना मन यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मन युद्लिल फला हादिय लहु व अशहदु अल्ला इलाहा इल्लल्लाह व अन्न मुहम्मदन अब्दुहु व रसूलुहु अम्मा बाद। கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய கிருபையினால் ஃபஜ்ர் நேர தொழுகையை ஜமாஅத்தோடு நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை பெற்றவர்களாக அல்லாஹுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த சபையிலே நாமெல்லாம் ஒன்று குழுமியிருக்கின்றோம். இந்த வாய்ப்பை நமக்கு ஏற்படுத்தி தந்த வல்ல ரஹ்மான் அல்லாஹுக்கே புகழ் அனைத்தும் என்று அல்லாஹுவை போற்றி புகழ்ந்தவனாக இந்த உரையை துவங்குகிறேன். அன்புக்குரியவர்களே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஆட்சி முறைகள் குறித்து நாம் பல்வேறு செய்திகளை பார்த்து வருகிறோம். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆன்மீக தலைவராகவும் ஆட்சி தலைவராகவும் இருக்கக்கூடிய தருணத்திலே சக மனிதர்களோடு அவர்கள் எந்த அளவுக்கு பழகினார்கள், நடந்து கொண்டார்கள் என்பதையெல்லாம் நாம் தொடர்ச்சியாக பார்த்து வருகிறோம். பொதுவாகவே பண வசதி படைத்தவர்கள், ஒரு உயர் பதவியில் இருக்கக்கூடியவர்கள், பெரிய பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் தங்களுக்கு கீழ் நிலையில் இருக்கக்கூடியவர்களிடத்தில் மரியாதையை எதிர்பார்ப்பார்கள். தாங்கள் வந்தால் எழும்பி நிற்க வேண்டும், தாங்கள் நின்று கொண்டிருக்கும் பொழுது அல்லது தாங்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கும் பொழுதோ அல்லது நின்று கொண்டிருந்தால் அவர்கள் உட்காரக்கூடாது, நாம் உட்கார்ந்திருந்தால் அவர்கள் உட்காரக்கூடாது. ஒரு மரியாதை எதிர்பார்ப்பார்கள். நடந்தால் பின்னாடி ஒரு 2 பேர், முன்னாடி ஒரு 2 பேர், இப்படியெல்லாம் சாதாரண ஒரு பொறுப்பில் இருக்கிறவர்கள் கூட எதிர்பார்க்கக்கூடிய அந்த சூழலை நம்ம பார்க்கலாம். ஆனால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்துடைய அதிபதியாக இருக்கிறார்கள், ஆன்மீகத்துடைய குருவாக இருக்கிறார்கள். அவருடைய வாழ்க்கையிலே இது மாதிரி என்றைக்காவது ஒரு நாள் தன்னுடைய தொண்டர்கள் தனக்கு மரியாதை செலுத்த வேண்டும், தான் நின்றிருந்தால் அவர்கள் உட்காரக்கூடாது அல்லது தான் உட்கார்ந்திருந்தால் அவர்கள் நிற்க வேண்டும் என்று எந்த சந்தர்ப்பத்திலேயாவது அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்துல பார்க்க முடிஞ்சான்னு சொன்னா எந்த சந்தர்ப்பத்தை பார்க்க முடியல. அதுக்கு அப்படி நேர்மாற்றமா ரசூலுல்லாஹ் நடந்திருக்கிறாங்க. எப்படி நடந்திருக்காங்கன்னா, ஒரு செய்தியை நீங்க பார்க்கலாம். அகமதுல பதிவு செய்யப்பட்டிருக்கு 21,040 21040, அதே மாதிரி 21042, இந்த 2 இலக்கத்திலையும் இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டு யார் குறித்து வருகிறது? அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ஒரு இடத்திற்கு, ஒரு பகுதிக்கு ஒரு அதிகாரியாக ஒருவரை நியமிக்கிறார்கள். யாரை நியமிக்கிறாங்கன்னா, முஆதி இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு. இவங்களை யமன் தேசத்துக்கு ஆளுநராக நியமிக்கிறாங்க. நியமனம் கூட எப்படி இருக்கு தெரியுமா? ரசூலுல்லாஹ் நியமிச்சா பக்காவான ஆளை நியமிப்பாங்க. அப்படி நியமிச்சுட்டு அவர் எப்படி நடக்க வேண்டும் என்றும் சொல்லிக் கொடுப்பார்கள். இன்றைக்கு நியமனத்தை நீங்க பார்க்கலாம். நியமனம் எப்படி இருக்குது? அதாவது அவர்களுக்கும் பொது வாழ்க்கைக்கும் சம்பந்தமே இருக்காது, அவர்களுக்கும் எளிமைக்கும் சம்பந்தமே இருக்காது. அவர்கள் தகுதியே இருக்க மாட்டார்கள். தகுதியே இல்லாதவர்களுக்கு பொறுப்புகள் வழங்கப்படக்கூடிய காட்சியை பார்க்கலாம். ஆனா ரசூலுல்லாஹ் தகுதிக்கு தகுந்தவாறு என்ன செய்வாங்க? பொறுப்பு கொடுப்பாங்க. அப்படி பொறுப்பு கொடுத்தானோ அவர்கள் எப்படி நடக்க வேண்டும் என்று செய்வாங்க? சொல்லி கொடுப்பாங்க. அப்ப அந்த அடிப்படையில முஆதி இப்னு ஜபல் அவர்களை யமனுக்கு என்ன செய்ய, யமனுக்கு ரசூலுல்லாஹ் ஆளுநராக அனுப்புறாங்க. இது அந்த சஹாபி அறிவிக்கிறாங்க. என்னை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் யமனுக்கு தனி நாடாக, இன்னைக்கு தனி நாடா இருக்கு, அன்னைக்கு ரசூலுல்லாஹ்வுடைய அந்த ஆட்சி அதிகாரத்துல இருந்துச்சு, அதற்கு ஆளுநராக நியமித்தார்கள்.
என்னை வழி அனுப்பி வைத்தார்கள். எப்படி வழி அனுப்பி வச்சாங்க? ஊருடைய எல்லை வரைக்கும் ரசூலா கூட போறாங்க. நல்லா கவனமா கேட்கணும். ஊருடைய மதீனாவுடைய எல்லை வரைக்கும் போயிட்டு அங்க போய் அனுப்பிடுறாங்க. எப்படி அனுப்பிடுறாங்கன்னா, அதாவது ஒட்டகத்துல முஆத் இப்னு ஜபல் இருக்கிறாங்க. ஒட்டகத்துல முஆத் இப்னு ஜபல் இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் கீழே நடந்து போறாங்க. ஒட்டகத்தை அப்படியே பிடிச்சிக்கிட்டே நடந்து போறாங்க. இது முஆத் அவர்களுக்கு கொஞ்சம் வருத்தமா இருக்கு. நாம மேல உட்கார்ந்து இருக்கிறோம், ரசூலுல்லாஹ் நடந்து வராங்கன்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே நீங்க ஏறிக்கிறீங்களா அப்படின்னு கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சைகை செய்றாங்க, அப்படியே வா பரவாயில்ல இருக்கட்டும் வா அப்படிங்கிறாங்க. கூட்டிட்டு போய் என்ன செய்றாங்க, ஊருடைய எல்லையில கொண்டு போய் நிப்பாட்டி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படியே சொல்றாங்க, வாகனத்துக்கு கீழே தரையில் கூடவே என்னுடன் நடந்து வந்தார்கள். கடைசி அந்த எல்லைக்கு வந்த உடனே ரசூலுல்லாஹ் என்கிட்ட சொன்னாங்க, பல செய்திகளை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அந்த இடத்துல தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முக்கியமான ஒரு முன்னறிவிப்பை ரசூலுல்லாஹ் முஆதுக்கு சொல்றாங்க. முதல்ல தன்னுடைய மரணம் குறித்த செய்தியை ஒரு நபித்தோழருக்கு ரசூலுல்லாஹ் நேரடியாக அறிவிக்கிறாங்க. முஆதே, உன்னை இப்ப நான் ஏமனுக்கு ஆளுநரா அனுப்புறேன். ஒருவேளை நீ அடுத்த தடவை நீ வந்தனா நீ திரும்பி வரும் பொழுது என்னை பார்க்க முடியாதுங்கிறாங்க ரசூலுல்லாஹ். என்னுடைய கபரை நீ பார்க்கலாம், என்னுடைய பள்ளிவாசல் நீ பார்க்கலாம், என்ன நீ பார்க்க முடியாதுன்னு சொன்ன உடனே முஆத் ரலியல்லாஹு அன்ஹு புரிஞ்சுக்கிட்டாங்க. ரசூலுல்லாஹ் தன்னுடைய மரண செய்தி அறிவிக்கிறான உடனே தன்னுடைய கண்கள்ல இருந்து கண்ணீர் கொட்டுது. அப்படியே முஆதுக்கு அழுகுறாங்க முஆத் ரலியல்லாஹு அன்ஹு. அப்பவும் ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்கன்னா, அவங்களுக்கு அழகான மாதிரிக்கு அட்வைஸ் பண்றாங்க, எப்படி ஆட்சி செய்யணுங்கிறாங்க. முஆதே, உன்னை நான் ஏமனுக்கு என்ன செய்யறேன், ஆளுநரை அனுப்புறேன். நீ அந்த மக்களுக்கு ஆட்சி செய்யணும். எப்படி தெரியுமா ஆட்சி செய்யணும்? நியாயமா ஆட்சி செய்ய அப்படிங்கிறான். நியாயமா என்ன செய்யணும்? ஆட்சி செய்யணும். யாருக்கும் அநியாயம் பண்ணிடக்கூடாது. யாருக்கு என்ன செய்யக்கூடாது? அநியாயம் பண்ணிடக்கூடாது. நீ யாருக்கும் அநியாயம் செஞ்சிடாது. ஏன் தெரியுமா? உன்னால் யாராவது பாதிக்கப்பட்டால், உன்னால் யாராவது அநீதிக்கு உள்ளாக்கப்பட்டால், அநீதிக்கு உள்ளாக்கப்பட்டவனுடைய பிரார்த்தனைக்கு பயந்து கொள். இத்தகி தஅவத்துல் மஸ்லூம், அநீதி இழைக்கப்பட்டவனுடைய பிரார்த்தனைக்கு பயந்து கொள். ஏன் தெரியுமா? யாருக்கு அநீதி இழைக்கப்படுகிறதோ அந்த அநீதி இழைக்கப்பட்டவர் அவர்களுக்கு எதிராக படைத்த இறைவனத்தில் கையேந்தி விட்டார் என்று சொன்னால் அந்த துஆவுக்கு இறைவனுக்கு மத்தியில எந்த திரையுமே இல்லை, உடனடியாக அல்லாஹ் அங்கீகரிச்சிருவான். அதனால் நீ நியாயமா என்ன செய், ஆட்சி செய். சொந்தம் பந்தம் தெரிஞ்சவன் தெரியாதவன் ஏழை பணக்காரன் இந்த மாதிரி என்ன செய்யக்கூடாது. நீ அநியாயமா ஆட்சி பண்ணிடக்கூடாது, நியாயமா ஆட்சி செய்யணும் அப்படிங்கிறாங்க. சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அந்த மக்களுக்கு ஷஹாதத்தை நீங்க ஏவுங்க. என்ன தேவுங்க? ஷஹாதத்தை நீங்கள் ஏவுங்கள். அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டார் என்றால் வற்புறுத்த வேண்டாம். ஒருவேளை ஏற்றுக்கொண்டார் சொன்னால் தொழுகையை அவர்களுக்கு ஏவுங்க, ஜகாத்தை ஏவுங்கள். இப்படிதான் என்ன செய்றாங்க ரசூலுல்லாஹ் கடைசியா சொல்லிட்டு அந்த முஆத் இப்னு ஜபல் அவர்களை என்ன செய்றாங்க, அனுப்பி வைக்கிறாங்க. அனுப்பி வச்சுட்டு ரசூலுல்லாஹ் திரும்ப மதீனாவை நோக்கி திரும்பி பார்க்காம என்ன செய்றாங்க, ரசூலுல்லாஹ் அப்படியே போனாங்க. இதை நான் பார்த்தேன் அப்படிங்கிறேன். அன்புக்குரியவர்களே, இந்த வரலாற்று சம்பவத்தில் என்ன விளங்குது நமக்கு? ஒரு நாட்டுடைய ஜனாதிபதி, ஆன்மீகத்துடைய தலைவர் நடந்து போகிறார்கள். அவருடைய தொண்டர் செய்றாரு, ஒட்டகத்தில் உட்கார்ந்து இருக்கிறார். இந்த மனப்பக்கம் யாருக்குங்க வரும்? நமக்கு வருமாங்க? நமக்கு வருமா? இப்ப நாம ஒரு ஸ்தாபனத்தை நடத்துறோம் வைங்களேன், நாம சாதாரண ஆள் தான். நாம ஒரு ஸ்தாபனத்தை நடத்துறோம், நமக்கு கீழே 2 பேர் வேலை செய்யறாங்க வைங்களேன். இப்ப நாம போகும்பொழுது அவன் உட்கார்ந்து இருக்க மாட்டான், என்ன செய்வான்? ஆட்டோமேட்டிக் அப்படின்னு ஓனர் வராரு எழுப்பி நிற்பான். இது அவங்க விரும்ப கூட செய்வாங்க. அன்புக்குரியவர்களே, இப்படி சாதாரண ஒரு ஸ்தாபனத்தை நடத்தக்கூடிய நாமளே நமக்கு கீழ் நிலையில் இருக்கக்கூடியவங்க நமக்கு மரியாதை செலுத்த நினைக்கிறோம். என்னடா உட்கார்ந்துட்டு இருக்கிற, நான் யாரு? ஓனர்ல வந்திருக்கிறேன், உட்காரலாமா? கேட்பவும் மாட்டோமா? ஆனால் அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையை நீங்க பாருங்க. தனக்கு கீழே இருக்கக்கூடியவங்க மேல நடந்து ஒட்டகத்துல வராங்க, இவங்க நடந்து போறாங்க. இது ஒரு சம்பவம். அதே மாதிரி இன்னொரு சம்பவத்தை நீங்க பார்க்கலாம். புகாரில பதிவு செய்யப்பட்டிருக்கு. புகாரி என்ற ஹதீஸ்ல 1980, அதே மாதிரி 6277 ஆகிய நிகழ்ச்சி ஆகிய ஹதீஸ்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு.
என்னது? ஒரு சஹாபி அறிவிக்கிறாங்க. யார் அறிவிக்கிறாங்கன்னா, அப்துல்லா இப்னு அம்ர் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க. தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்ச்சி குறித்து தான் இந்த செய்தியை அறிவிக்கிறார். இவர் யாரு? ஒரே நோன்பு நோட்டுக்கிட்டே இருப்பார். எப்ப பார்த்தாலும் நோன்பு தான், டெய்லி நோன்பு மாதிரி. இந்த செய்தி ரசூலுல்லாஹ்க்கு கிடைக்குது. இந்த செய்தி அப்துல்லா இப்னு அம்ர் என்று சொல்லக்கூடிய சஹாபி நோன்பு பிடித்துக்கிட்டே இருக்கிறாரு, குடும்பத்தில் செய்யக்கூடிய கடமையை செய்ய மாட்டிருக்கிறாரு, மனைவிக்கு பிள்ளைக்கு செய்யக்கூடிய கடமையில கோட்டை விட்டுறாரு அப்படிங்கிற மாதிரி தகவல் இது ரசூலுல்லாஹ்க்கு போன உடனே ரசூலுல்லாஹ் நேரடியாக போய் சந்திக்கிறாங்க. யார? இந்த சஹாபிய நேரடியாக போய் சந்திக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் அவங்க வீட்டுக்கு போறாங்க. ரசூலுல்லாஹ் என்னிடம் வந்தார்கள். அப்போ நான் என்ன பண்ணேன், கூலங்களால் நிரப்பப்பட்ட ஒரு தலையணையை ரசூலுல்லாஹ்க்கு நான் வச்சேன். ஏன்னா நாட்டுடைய ஜனாதிபதி ஆன்மீகத்துடைய தலைவர், அவங்க வீட்டுக்கு வந்தாங்கன்னா தரையில உட்காரக்கூடாது. அதனால நான் அந்த தலையணை என்ன செஞ்சேன், அவங்களுக்கு உட்கார கொடுத்தேன். நாமளா என்ன செய்வோம், எடுத்து போட்டு உட்கார்ந்துக்குவோம், அப்படிதானே? அல்லது நாம போய் நிற்கும் பொழுது நமக்கு எந்த விரிப்பையும் விரிக்கலன்னு, ஆகா கவனிப்பை சரியில்லையா அப்படின்னு நினைப்போம், அப்படிதானே? ரசூலுல்லாஹ் பாருங்க, தலையணை இப்படி போடுறாங்க. அவங்க தலையணை தூக்கி அப்படி ஓரம் போடுறாங்க. தலையணை தூக்கி அப்படி ஓரம் போட்டு அவரும் கீழே உட்கார்றாரு, ரசூலுல்லாஹ் தரையில உட்கார்றாங்க. ஏன் தெரியுமா இப்படி ரசூலுல்லாஹ் செஞ்சாங்க? நாம தலையணையில உட்காரணும், இவரு தரையில உட்காரணும். ஆகா அது சரி வராதே, சமநிலையாத்தான் இருக்கணும். விளங்குதா உங்களுக்கு? மக்களோடு மக்களாத்தான் இருக்கணும். நாம எந்த விதத்திலையும் உயர்ந்தவங்க கிடையாது, நம்ம இதை பயன்படுத்த கூடாது என்று சொல்லி தலையணை தூக்கி போட்டு உட்கார்றாங்க ரசூலுல்லாஹ். அவர் சொல்றாரு, எனக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு இடையில அந்த தலையணை கடந்தது அப்படிங்கிறாருங்க. பாத்தீங்களா? இதெல்லாம் அவங்க புரியல, நம்ம அப்ப விளங்குறோம். தூக்கி போடுறாங்க ரசூலுல்லாஹ். உட்கார்ந்து ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க. அப்ப அவங்களோட என்ன கம்ப்ளைண்ட்? நோம்பு நோக்குறதான கம்ப்ளைண்ட். ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, ஏம்பா மாசம் 3 நோம்பு நோற்பது உனக்கு போதாதா? இந்த 3 நோம்பு இருக்குல்ல, 13, 14, 15, மாதந்தோறும் 3 நாட்கள் நோன்பது உனக்கு போதவில்லையா என்று ரசூலுல்லாஹ் அவங்ககிட்ட கேட்கிறாங்க. அப்ப அவர் கேட்கிறாரு, அல்லாஹ்வுடைய தூதரே 5 நோம்பு வச்சுக்கலாமா அப்படின்னு கேட்கிறாரு. 5 நோம்பு வைக்கலாமான்னு கேட்கிறாரு. ரசூலுல்லாஹ் சரி 5 நோன்பு வைத்துக்கொள்ள அப்படிங்கிறாங்க. அடுத்தது உடல அடுத்து கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே 7 நோம்பு வச்சுக்கிட்டுமா? 5 சொன்ன உடனே அடுத்த கேட்கிறாரு 7 வச்சு, ஏன்னா இவர் தான் டெய்லி பிடிச்சிருக்கிறாரு, 5 தான் அவருக்கு பத்தாது. அடுத்த கேட்கிறாரு 7 வச்சுக்கிட்டுமா அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஓகே 7 நோம்பு நீ வைத்துக்கொள் அப்படிங்கிறாங்க. அடுத்த அவர் விடல, அடுத்த கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே 9 நோம்பு வைத்துக் கொள்ளட்டுமா அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, சரி 9 நோம்பு வச்சுக்க அப்படிங்கிறாங்க. பாருங்க, கேள்வி ரசூலுல்லாஹ் கேள்வி கேட்கிறாங்க, பதில் சொல்றாங்க. பதில் சொல்றாரு, வாங்கிட்டு போயிடணும்ல, திரும்ப திரும்ப கேட்கிறாரு. நாமளா அந்த அப்படி வருமா? ஒரு தடவை சொன்னா உனக்கு போதாதா, நிறைய சொல்லுமான்னு கேட்போம். கொஞ்சம் கூட முகம் சொல்லிக்கணுங்க. சுப்ஹானல்லாஹ், எப்படிப்பட்ட ஒரு தன்மை பார்த்தீங்களா? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய 9 நோம்பு வச்சுக்கிட்டுமா? சரி 9 நீ வச்சுக்க அப்படிங்கிற. அப்ப அடுத்து விடல, அடுத்தையும் கேட்கிறாரு, அல்லாஹ்வுடைய தூதரே 11 நோம்பு வச்சுக்கிட்டுமா அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, சரி 11 நோன்பு வச்சுக்க அப்படிங்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் கடைசியா சொல்லி முடிக்கிறாங்க. இவர் விட்டா கேட்டுட்டே இருப்பாரு. கடைசியா ஒரு எண்ட போறாங்க ரசூலுல்லாஹ். அதாவது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நோன்பு வச்சுக்க, 15 நோன்பு ஆயிடுது. மாசத்துக்கு 15 நோன்பு, ஒரு நாள் விட்டு ஒரு நாள். இது யாருடைய நோன்பு? தாவூத் அலைஹிஸ்ஸலாமுடைய நோன்பு. அதுதான் சிறந்த நோன்புங்கிறாங்க. ஒரு நாள் விட்டு நோன்பு நோற்பதை விட வேற எந்த நோன்பு சிறந்தது இல்லை அப்படின்னு செய்றாங்க. சொல்லி சுன்னத்தான நோன்பை சொல்லி காட்டுறாங்க, சிறந்தது இல்லை அப்படி முடிக்கிறாங்க. இந்த செய்தி என்ன வருதுன்னா, புகாரில பதிவு செய்யப்பட்டிருக்க அன்புக்குரியவர்களே, அதாவது ஒருத்தரை பற்றி கம்ப்ளைண்ட் வருது. ரசூலுல்லாஹ் இவர் என்ன செஞ்சுக்கலாம், மன்னரா இருக்கிறாங்களே, ஆன்மீக தலைவரா இருக்கிறாங்களே, கூப்பிட்டு விட்டுருக்கலாம். கூப்பிட்டு விட்டா ஓடடி வந்திருப்பாங்க. ரசூலுல்லாஹ் அதை செய்யல, நேரடியா தொண்டரை போய் பார்க்கறாங்க. வீட்டுக்கு போறாங்க. அவரே பெரிய ஒரு விரிப்பு எடுத்து போடுறாரு. ரசூலுல்லாஹ் உட்கார்ந்தா சமநிலை ஆகாது என்று சொல்லி அதை தூக்கி போடுறாங்க. இதெல்லாம் நமக்கு பெரிய படிப்பினை. அடுத்து அவரை பத்தி கம்ப்ளைண்ட் ரசூலுல்லாஹ் சொன்ன உடனே அவர் என்ன செய்றாரு, இப்படி பிடிக்கட்டுமா அப்படி பிடிக்கட்டுமா தொடர்ச்சியா கேள்விக்கு மேல கேட்டுட்டே இருக்கிறாரு. ரசூலுல்லாஹ் அதுக்கெல்லாம் கரெக்டா பதில் சொல்லி முடிச்சுட்டு கடைசியா ஒரு முடிவை சொல்லி கொடுக்குறாங்க. இப்ப நாம அப்படி கேட்போம், நம்மகிட்ட ஒரு ஆள் கேட்டா வச்சுக்கிற ஒரு கேள்விக்கு பதில் சொல்லிடுவோம். திரும்ப அதே கேள்வி கேட்டார்னா என்னடா எத்தனை தடவை சொல்ல மாட்டோமா?
இந்த பக்குவம் தான் அல்லாஹ்வுடைய தூதர். சுப்ஹானல்லாஹ். அன்புக்குரியவர்களே, எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் மக்களோடு பழகினார் என்பதற்கு ஆட்சி தலைவராக இருக்கும் பொழுது, ஆன்மீக குருவா இருக்கும் பொழுது எந்த அளவுக்கு பழகினார் என்பதற்கு இந்த வரலாறுகள் மிகப்பெரிய சான்று. இதை என்ன செய்யணும், ஒவ்வொரு ஆட்சியாளர்களும் உணர்ந்து மக்களோடு மக்களாக சமநிலையில நாம் இருந்தோம் என்று சொன்னால் கண்டிப்பாக சிறந்த ஆட்சியை கொடுக்கலாம். இதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில நாம் படிப்பனையாக பெறலாம் என்பதை உங்களுக்கு சொல்லிக்கொண்டு, இன்னும் ஏராளமான சம்பவங்கள், 1-2 சம்பவம் இருக்கு. எவ்வளவு சம்பவம் தெரியுமா இருக்குது, படிச்சு பார்த்தா உண்மையிலேயே தி கிரேட்டஸ்ட் மேன் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வாய்ப்பே இல்லைங்க. இவர்களை மாதிரி ஒரு மனிதன் பிறக்கவே முடியும். அப்படிப்பட்டவரைத்தான் நாம் என்ன செய்யறோம், தலைவராக வைத்துக் கொள்கிறோம். இன்னைக்கு தலைவர் என்று சொல்லி யார் யாரை எல்லாமே பின்பற்றக்கூடிய பெயர் தாங்கி முஸ்லிம்களை பார்க்கிறோம். அன்புக்குரிய முஸ்லிம் சமுதாயமே, இந்த தூருடைய வாழ்க்கையை படித்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு மிகப்பெரிய பாடம் இருக்கிறது. லக்கது கான லக்கும் ஃபீ ரசூலுல்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. இந்த நபியிடத்துல உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்குது என்று அல்லாஹ் சொல்கிறான். அந்த முன்மாதிரியை நாம் படிப்பனையாக பெற்று நம்முடைய வாழ்க்கையில அமுல்படுத்தி இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறக்கூடிய நன்மக்களாக நாம் இருப்போம். அப்படிப்பட்ட நன்மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிய வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தித்தவனாக இந்த உரையை முடித்துக் கொள்கின்றேன். வஆகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.